Hello students, today we are going to see the subject Social Science, History, Lesson 1, 8th standard. Our lesson is How, When and Where. அதாவது எப்படி, எப்பொழுது, எங்கே. You are thinking about these questions. All the questions are related to the history. இப்போது history என்பது வரலாறு. இப்போ வரலாறுன்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, இது சார்ந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம சேகரிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வரலாறு, ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அந்த ஹிஸ்ட்ரியை தான் இப்போ இந்த லெசனில் ஹிஸ்ட்ரினா என்ன, ஹவ், வென் அண்ட் வேர்ன்றதுக்கான அந்த கேள்விகள்லாம் ஹிஸ்ட்ரியில் எப்படி உருவாகுது, அதற்கான பதில்களை நம்ம எப்படி தேடுறோம் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். How important are dates? ஏன் ரொம்ப டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது வரலாறில், அதாவது ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு. இப்போது நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கேட்டோம் அப்படின்னா, ரொம்ப பிடிக்காத சப்ஜெக்ட்ஸ் இல்லை ரொம்ப போரிங்காக இருக்கிற சப்ஜெக்ட்னால் எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் நிறைய டேட்ஸ் வரும், நிறைய இயர்ஸ் வரும், நிறைய நேம்ஸ் வரும். அந்த ராஜா வந்தாங்க, இந்த ராஜா வந்தாங்க, அந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, நிறைய ஈவெண்ட்ஸ் டேட்ஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப குழப்பமாக இருக்கும், ஈஸியாக மனசில் நிற்காது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நமக்கே அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த டேட்ஸ் இந்த வரலாற்றுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்களோட பிறந்த நாள், இல்லை உங்களோட அப்பா அம்மாவோட ஒரு திருமண நாளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடந்த விஷயமா ஒரு நாளாக இருக்கலாம், அது உங்களால் மறக்க முடியாத விஷயமா இருக்கலாம். அப்போது நீங்கள் ஒருத்தவங்கிட்ட அந்த விஷயத்தை குறிப்பிடும் போது நீங்கள் என்னன்னு சொல்வீங்க, அன்னைக்கு இது நடந்துச்சு, அதாவது இந்த பர்டிகுலர் இயரில், இந்த பர்டிகுலர் நாளில், இந்த இடத்துல, இந்த நேரத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் அந்த கருத்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வரலாற்றுலேயும் நம்ம சேகரித்து வச்சுருக்க கடந்த கால தகவல்கள் எல்லாத்தையுமே இது எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு, எங்கே நடந்துச்சுன்னு தெளிவான விதத்தில் பயன்படுத்தினா மட்டும்தான் அதை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். There was a time when historians were fascinated with dates. There were heated debates about the dates on which rulers were crowned or battles were fought. அதாவது அந்த கடந்த காலகட்டங்களில் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் உற்று நோக்கி அதெல்லாம் எழுதுகிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு குழப்பமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லை அதை சரியாக குறிப்பிடுறது தான் அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பல ராஜாக்கள் வருவாங்க, சில சிற்றரசர்கள் வருவாங்க, நிறைய போர் நடந்திருக்கும், அது என்றைக்கு நடந்துச்சு, எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கு இந்த மாதிரியான டேட்ஸை குறிப்பிடலாம். இப்போ நம்ம என்ன மாதிரியான டேட்ஸ் பயன்படுத்துகிறோம், நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்மளோட பிறந்த நாள் டேட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல தேதி குறிப்பிட்டிருப்போம், அப்புறம் மாதம் குறிப்பிட்டிருப்போம், அப்புறம் வருடம், நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருப்போம். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தோட குறிப்புகளில் உங்களோட வரலாற்றில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தகவல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இயர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கும், இல்லை ஒரு ரொம்ப காலங்கள் தற்போதைய காலகட்டத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அப்படின்னா அதில் சில வருடங்களும் மாதங்கள் இல்லை ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கலாம். இதுக்கும் முன்னாடி கட்டத்தில் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னா, கிமு இந்த வருஷம் அவ்வளவுதான். இப்போ கிமு 530 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுனால இவங்களுக்கு ரொம்பவே ஒரு சவாலான விஷயமா இது இருந்துச்சு, இந்த டேட்ஸ் எல்லாத்தையும் வரலாற்றில் குறிப்பிடுறது. இப்போ எல்லாரும் இந்த பிக்சர் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஹியர் யூ see the picture. What is the important matter I want to say about? Here you see the information. Hindustan by J. Rennell. Year இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கேன், 1782. Brahmins offering the Shastras to Britannia, frontispiece to the first map produced by the James Rennell, 1782. அதாவது இந்த ஜேம்ஸ் ரெனல் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷார் இந்த பிராமணர்கள் இருக்கிறாங்களே, இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க தங்களோட சாஸ்திரத்தை பிரிட்டானியாவுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதை நினைவு கூற விதமாக அவரோட மேப் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவருடைய பெயரும்
அதனுடைய பெயரும் அவருடைய யார் குறிப்பிட்டிருக்காங்க, எந்த வருடம்ன்றதும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தேதி குறிப்பிடப்பட்ட சில தகவல்கள் நமக்கு இன்ற காலை வரைக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. அது வரலாற்றுக்கு ரொம்பவும் முக்கியமானது. The next topic, which dates? By what criteria do we choose a set of dates as important? The dates we select, the dates around which we compose our story of the past are not important on their own. அதாவது பழங்காலத்தில் இருந்தது அந்த வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அவர்களுடைய குறிப்பிட்ட காலங்களை வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக குறிப்பிட்டிருக்கிறது தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்குது. அதாவது பொதுவான குறிப்பீடுகள்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அந்த நிகழ்வை பார்த்து அவர் ஒரு காலகட்டமாக வந்து சில வரலாற்று நிகழ்வுகளை பிரிச்சிருப்பார். இது ரொம்பவே குழப்பமாக அடைய செய்கிறதா இருக்கும். Now we see the example. In the histories written by the British historians in India, the rule each Governor General was important. These histories began with the rule of the first Governor General Warren Hastings and ended with the last Viceroy Lord Mountbatten. In separate chapters we read about the dates of the others. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த டேட்ஸ் வந்து யாரெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான தகவல்களையும் இல்லை அந்த என்ன மாதிரியான சிக்கலையும் இது ஏற்படுத்துது அப்படின்னு. இப்போது நம்மளுடைய இந்திய நாட்டை வந்து முற்காலத்தில் அரசாண்டுட்டு இருந்தவங்க யார் அப்படின்னா பிரிட்டிஷார்கள். நமக்கு தெரியும் இல்லையா? அந்த பிரிட்டிஷார்ஸ் வந்து முதல்ல யார்லேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கு கவர்னர் ஜெனரல் வந்து ஃபஸ்ட்டு இருந்தவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர்லேருந்து தான் வந்து அந்த ஜெனரல் அப்படின்ற வந்து ஒரு பதவி. அதுக்கு முன்னாடியும் வந்து அவங்க தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நிர்வகிக்கிறதுக்காக இப்போ இருக்காங்க இல்லையா சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரியான ஒரு ரூலிங்க்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆளை போட்டு நம்முடைய கண்ட்ரி வந்து ரூல் பண்ணுறாங்க. அதில் முதல்ல இருந்தவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். கடைசியாக இருந்தவர் யார் அப்படின்னா வைஸ்ராய். இவங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிறைய வைஸ்ராய்ஸ், நிறைய வந்து கவர்னர் ஜெனரல்ஸ் வந்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யார் யார் கவர்னர் ஜெனரல்ஸ் வந்து இந்திய நாட்டில் இருந்தாங்கன்றதை பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த நேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹேஸ்டிங்ஸ், வெல்லல்சி, பென்டிக், டல்ஹௌசி, கன்னிங், லாரன்ஸ், லிட்டன், ரிப்பன், கர்சன், ஹார்டிங், Irwin. It was a seemingly never-ending succession of government generals and viceroys. All the dates in these history books were linked to these personalities, to their activities, policies, achievements. It was as if there was nothing outside their lives that was important for us to know. அதாவது நம்மளுடைய இந்திய வரலாற்று காலங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாதிரியான கவர்னர் ஜெனரல்லாம் வந்தாங்க அப்படின்றது. நம்ம வாரன் ஹேஸ்டிங்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவர்லேருந்து நீங்கள் தமிழில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க வெல்லல்சி பிரபு, டல்ஹௌசி பிரபு, ரிப்பன் பிரபு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கர்சன், ஹார்டிங். அந்த பிரபுன்றதை வந்து அவங்க இங்கிலீஷில் வந்து லார்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. லார்ட் கர்சன், லார்ட் ஹார்டிங், லார்ட் இர்வின் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவர்னர்ஸ் எல்லாருமே வந்து இந்திய நாட்டில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய எழுதின குறிப்புகள் அல்லது இவங்களை சார்ந்த வரலாற்று குறிப்புகளில் வந்து என்ன தகவல்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, இவங்க வந்து எந்த வருஷம் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, அப்போ வந்து அவங்க எத்தனை வருட காலம் இந்த கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்தாங்க, அவங்க கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள்லாம் என்னென்ன, அந்த திட்டங்களை எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்க, அந்த திட்டங்கள் வந்து இந்திய நாட்டுக்கு ஏற்படுத்தின நன்மைகள் என்ன, அதோட தீமைகள் என்ன, அது எவ்வளவு காலம் நீடிச்சது, அது எப்போ முடிவுக்கு வந்துச்சு. எல்லா திட்டமே வந்து சில வெற்றிகளை கொடுத்துருக்கு, சில தோல்விகளை கொடுத்துருக்கு. அப்போ அந்த தோல்விக்கான காரணம் என்னென்ன, இந்த மாதிரியான தகவல்கள் தான் நம்மளுடைய வரலாற்று காலங்களில் பதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய சொந்த வாழ்க்கை சார்ந்த கருத்துக்கள் வந்து பதிக்கப்படலை. அப்போது இவர்களுடைய வரலாற்று குறிப்புகளும் அந்த அவர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான அந்த தேதிகளுன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுனா, அந்த குறிப்பிட்ட சில நபர்களோட ஒரு குறிப்பிட்ட தேதிகள், வருடங்கள், குறிக்கப்பட்ட தகவல்கள் வந்து ஒரு நாட்டோட கடந்த கால வரலாற்றுக்கு ஒரு முக்கியமானதாக திகழுது. அப்போது டேட்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பாருங்கள். The next topic was how do we periodize. In 1817, James Mill, a Scottish economist and a political philosopher, published a massive 3-volume work, A History of British India. அதாவது
இந்த ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி வந்து பகுதிகளாக பிரிக்கலாம், அதை வந்து என்ன மாதிரியான வகைகளில் நம்ம பிரித்து அதை சொல்ல முடியும் அப்படின்றது பார்க்கலாம். 1817 ஜேம்ஸ் மில் அப்படின்றவர் இந்தியாவுக்கு வந்ததான ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு நபர். இவர் வந்து ஸ்காட்டிஷில் எக்கனாமிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபராக இருந்தாங்க. இவங்க முதல்ல எதுக்காக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே வந்து பிரிட்டிஷார்ஸ் வந்து அவங்களுடைய கல்ச்சர்ஸை கொண்டு வந்தாங்க. இங்கே இந்தியன் கல்ச்சர்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஆளணுன்றது தான் பிரிட்டிஷ்கான ஒரு இதுவாக இருந்துச்சு. அப்போது இவங்களோட திங்கிங் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக இல்லை, சிவிலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நாகரீகத்தில் அவர்கள் இன்னும் வளரலை, நாங்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த எங்களுடைய நாகரிகங்களில் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன விதமான செயல்கள்லாம் வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு செய்யணும் அப்படின்றதுக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்த நபர் தான் இந்த ஜேம்ஸ் மில். இவர் வந்து he published a massive 3-volume work, A History of British India. இவர் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரு இந்திய வரலாற்றுக்கான ஒரு புத்தகத்தை எழுதுகிறாரு. அதோட பேர் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. அதாவது பிரிட்டிஷார்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் அதனுடைய பொருள். In this, he divided Indian history into 3 periods: Hindu, Muslim and British. நமக்கே புதுசாக இருக்குது இல்லையா. இந்த ஜேம்ஸ் மில்ன்றவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலகட்டத்தோட வரலாற்றுகளை வந்து 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறார். ஒன்று வந்து ஹிந்து, முஸ்லீம் அண்ட் பிரிட்டிஷ். அதாவது இந்துக்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தின ஒரு காலகட்டமாகவும், அடுத்து முஸ்லீம்கள் சொல்லுவாங்களே இஸ்லாம் மக்கள், அவர்கள் வளர்ந்து பெருகின ஒரு காலகட்டமாகவும், அடுத்து பிரிட்டிஷாருடைய ஆட்சிகளுக்குள்ளாக இருந்த காலகட்டமாகவும் இதை பிரித்து 3 விதங்களை எழுதியிருக்கார். இது வந்து ஒரு பொதுவான வகைப்பாடு கிடையாது. இது வந்து ஜேம்ஸ் மில் அவர் பார்த்த அவரோட சொந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த விதங்களாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரித்து இந்திய வரலாற்றை எழுதியிருக்கார். Moving away from British classification, historians have usually divided Indian history into ancient, medieval and modern. அதாவது அந்த ஜேம்ஸ் மில் இருக்காங்களே, அந்த பிரிட்டிஷாரோட காலகட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய வகைப்பாடு இல்லாமல் பொதுவான வகைப்பாட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா, வரலாற்றாளர்கள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரி இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். அதையும் வந்து 3 வகைகளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஏன்ஷியன்ட், ஒன்று வந்து மெடிவல், ஒன்று வந்து மாடர்ன். ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுருக்கலாம். பழங்காலம் ஒன்று, நவீன காலம் ஒன்று, இடைப்பட்ட காலம் ஒன்று. ஓகேவா, 3 பிரிவுகளாக இதை பிரிச்சிருக்காங்க. இதுதான் பொதுவான வகைப்பாடாக வந்து சொல்லப்படுது. ஆனால் இந்த வகைப்பாடுகள்லையுமே கூட நிறைய புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான நிறைய நிகழ்வுகளும் சிக்கல்களும் இருக்க தான் செய்யுது. Here it is a predecession that is borrowed from the West, where the modern period was associated with the growth of all the forces of modernity, science, reason, democracy, liberty and equality. அதாவது இந்த மாடர்ன் பீரியட் ஆர் மாடர்ன் ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க இல்லையா, இந்த காலகட்டங்கள் வந்து எதன் அடிப்படையில் இது பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மாடர்னிட்டி அதாவது ஒரு வளர்ந்த ஒரு தன்மை, அறிவியல் பூர்வமான வளர்ச்சி, எந்த ஒரு விஷயத்தையும் காரணத்தோடு நோக்குறது, மக்களாட்சி அமைப்பு காணப்படுகிறது, உழைப்பாளர்களுக்கான ஒரு அமைப்பு காணப்படுகிறது, ஒரு சமத்துவமான போக்கு காணப்படுகிறது. இந்த மாதிரியான ரொம்பவும் மேம்பட்ட கருத்துக்கள் எல்லாமே தெரிஞ்ச ஒரு காலகட்டத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி பீரியடாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, அப்போது மிடிவல் பீரியட் இடைப்பட்ட காலகட்டத்தில் இது மாதிரியான கருத்துக்கள் இல்லவே இல்லையா அப்படின்னு நம்மளால் கேட்க முடியாது. இந்த கருத்துக்கள் வந்து அதிகமாக காணப்பட்ட காலம்தான் இந்த வந்து மாடர்ன் பீரியட். ஆனால் இந்த மிடிவல் பீரியடும் என்ன இருக்குன்னா, இது சம்மந்தமான காலகட்டங்களும் கருத்துக்களுமே வந்து உருவாகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த பீரியடைசேஷனில். Okay. Under British rule, people did not have equality, freedom or liberty. Nor was a period one of the economic growth and processes. Many historians therefore refer to this period as colonial. உங்களுக்கு கொலோனியல்னால் என்ன அர்த்தன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன். கொலோனியல் என்பது காலனி ஆதிக்கம் என்று சொல்லப்படும். காலனி ஆதிக்கம்னா ஒரு அரசு மற்ற ஒரு நாடு வேறு ஒரு நாட்டை வந்து அடிமைப்படுத்திக்கிட்டு அவங்க வந்து இவங்களுக்கு கீழே வச்சுருந்து
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட பாதத்துக்கு கீழே அல்லது அவங்களோட ஆட்சிக்கு கீழே அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து காலனி ஆதிக்கம் அல்லது கொலோனியல்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ பொதுவான வரலாற்றாளர்கள் நிறைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை, அதாவது இந்தியாவோட குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குது இல்லையா, அதாவது நாம் அரசர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்திலிருந்து ஆங்கிலேயர்கள் எல்லாரும் வந்து அவங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டோம் இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை வந்து கொலோனியல் பீரியட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இந்தியா காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த ஒரு வரலாற்று நிகழ்வாக, ஒரு காலமாக அதை பார்க்குறாங்க. இப்போ நம்ம இந்திய வரலாற்றை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சுதந்திரத்துக்கு முன்பு, சுதந்திரத்துக்கு பின்பு நம்மளும் அடிமைப்பட்டு கிடந்தோம் இல்லையா, நம்ம அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலகட்டத்தை தான் வந்து இங்கே கொலோனியல் பீரியட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. What is colonial? Colonial என்ன? In this book you will read about the way of the British came to conquer the country and establish their rule, subjugating local nawabs and rajas. You will see how they established control over the economy and society, collected revenue to meet all their expenses, bought goods they wanted at low prices, produced crops they needed for export, and you will understand the changes that came about as a consequence. You will also come to know about the changes British rule brought about the values and tastes, customs and practices. இப்போ வாட் இஸ் கொலோனியல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது காலனி ஆதிக்கம்னா என்ன, அப்போது உங்களுக்கு வரலாற்று காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நம்முடைய காலகட்டத்தில் ராஜாக்கள், பெரிய பெரிய மன்னர்களும் சில சிற்றரசர்களும் இந்த குறு நிலம் சொல்லுவாங்களே அந்த மன்னர்களுமே வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. இந்தியா வந்து மிகவும் செழிப்பான ஒரு நாடு, மக்கள் தொகையும் கொஞ்சம் அதிகம் கொண்ட ஒரு நாடு அப்படி இருந்துச்சு. இது வந்து ஆங்கிலேயர்களுக்கும் இல்லை மற்ற நாடுகளும் இந்தியாவை எந்த மாதிரியான ஒரு இடமாக பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு சந்தையான ஒரு நாடாக பார்த்தாங்க. அதாவது மக்கள் தொகை மிக குறைவாக உள்ள நாடுலேருந்து அவர்கள் பொருட்களை தயாரிச்சுட்டு வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாட்டில் விற்றாங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க பொருட்கள் அதிகமாக வந்து சேல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு வியாபார தந்திரம். முதலாக வந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்து அங்கே இருந்த அரசர்கள், ராஜாக்கள், நவாப்ஸ் கிட்ட போய் அவங்க வந்து பெர்மிஷன்ஸ் கேட்டு உத்தரவு கேட்டுக்கிட்டு அவங்க சில பொருட்களை விற்கிறதுக்கு ஒரு வியாபார கூடமாக சில இடங்களை மட்டுமே வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அது அப்படி பயன்படுத்தும் போது அவங்க வந்து அதுக்கான சில குறிப்பிட்ட சலுகைகளை அந்த ராஜாக்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சில ராஜாக்கள் இவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துருந்தாங்க. இது வியாபார நோக்கமாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி ஆங்கிலேயர்கள் ஒரு குரூப்பாக மட்டும் வராமல் ஃப்ரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள்னு அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள்னு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு, ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஒரு சிறந்த சந்தைப்படுத்தக்கூடிய நாடு இல்லையா, அவங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு இந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை பிடிக்க நேசி பண்ணாங்க. அப்போது சில அரசர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியையும் வந்து அவங்க கைகளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்க பொருட்களை வந்து விற்கிறதுக்கான ஒரு இடமா அதை செஞ்சுக்கிட்டாங்க. காலப்போக்கில் இவங்க வளர்ந்து அந்த ராஜாக்களையே அவங்க அடிமைப்படுத்தி இவங்க சொல்கிறத தான் அவங்க கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. நம்மளோட அரசர்கள் கிட்ட இல்லாத ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தினால சில குறிப்பிட்ட பகுதியில் அவங்கெல்லாம் பிடிச்சு அப்புறம் அவங்களுடைய படையின் மூலயமா, இராணுவ படையின் மூலயமா அவங்கள நிறைய பேரை கொன்று குவிச்சு சாகடிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை பிடிச்சி மொத்தமாகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நாட்டை முழுவதுமாக கைப்பற்றிக்கிட்டாங்க. இப்போ முழுவதுமாக கைப்பற்றினதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நாட்டு மக்களை வந்து வெளியில் இருந்து, அவங்களுடைய நாட்டில் இருந்து, இங்கிலாந்தில் இருந்து அவங்க ஒரு நிறைய சட்டம் இயற்றி அந்த சட்டத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் வேறு ஒரு வெளிநாட்டுக்காரங்க நம்மளுடைய நாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு நம்மளை ஆட்சி செய்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா காலனி ஆதிக்கம் இல்லைன்னா கொலோனியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி நமக்கான சுதந்திரத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா பெற்று தந்தாங்க. So students, we see the next topic in the next videos. Thank you.